என்னத்த இவ்ளோ நகை எதுக்கு? எனக்கா? பரவாயில்ல, இது உனக்கு இல்ல. அப்போ லட்சுக்கா? அவளுக்கும் இல்ல. அப்போ இது எதுக்கு? யாருக்கு? எனக்கு இது கொஞ்சம் அடகு கடையில வச்சு காசை புரட்டிட்டு வந்துறேன். சரியில்லையே, இது கேட்கற தோரணையே. எதுக்குத்தான் இதை விக்கணும் இப்ப? ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்றேன். என்ன விஷயம்? இங்கிட்டு வயசு ஆகியும் ஒரு நாள் கூட எனக்குன்னு ஒரு சொத்து பத்தம் வாங்கினது கிடையாது. அதுக்கு இப்போ ஒரு இடம் வந்திருக்கு, வாங்கலான்னு இருக்கேன். சூப்பர் அத்தை. இத கொஞ்சம் வித்து காசு எடுத்துட்டு வந்துட்டேன்னு வையேன், நான் போய் வாங்கிடுவேன். ஆனா யார் பேர்ல அத்தை முடிப்பிய? எல்லாம் நம்ம பேர்ல தான் முடிக்கிறேன். பாத்தீங்களா, நம்ம பொதுவா சொல்லாதீங்க, யார் பேரு? சரி, அப்படின்னா லட்சுக்கு அடுத்த தடவை வாங்கிக்கலாம். இது வாங்கினா என் மகன் பேரு உன் பேரு என் பேர்ல முடிச்சிடறேன். ஓகே அத்தை, அப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்க அத்தை. எவ்வளவு தேர்ச்சி நகை கொடுத்ததுக்கு? என்ன, ஒரு 10 லட்சம் ரூபாய். அப்போ நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, நாங்களும் வரோம் அத்தை. இல்ல, முதல்ல நான் போய் வாங்கிடுறேன், பிறகு போய் நம்ம இடத்த பார்க்கலாம். ஓகே அத்தை. இந்தாங்க ஐயா, அந்த இடத்த மட்டும் முடிச்சு கொடுத்துருங்க. காசு இருக்கா? இருக்கு. நீங்க கேட்ட 10 லட்சம் ரூபாய். விடு, ரைட், பாத்துக்கலாம். இனிமே இடம் உனக்கு, காசு எனக்கு, சரியா? சரிங்க ஐயா. இந்தாங்க. இது இருக்கட்டும், அம்மாவை எங்கடி காணோம்? இதுவா, ஒரு நல்ல காரியத்துக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நல்ல காரியமா? அப்படி என்ன நல்ல காரியம்? என்னத்த, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சது. என்ன காரியம்? என்ன பத்திரமா? நான் 3 பேர் பேர்லயும் இடம் வாங்கிருக்கேன். அட சூப்பர்மா. கிழவி, நான் மட்டும் உனக்கு என்ன பண்ணேன்? என் பேரை மட்டும் விட்டுருக்க. இது உனக்கு அடுத்து வாங்கிக்கலாம். என் பேரை மட்டும் விட்டுட்டீங்களே இப்படி. முதல்ல உன் அண்ணனுக்கு தானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, முதல்ல அவனுக்கு, அடுத்து உனக்கு. சரி, சீக்கிரம் வாங்க, நம்ம வாங்கின இடத்த போய் ஒரு எட்டு பாப்போம். என்னங்க, இதுவா இடம்? ஆமா, அவங்க வாங்கின இடம் இதுதான் சொன்னாங்க. இதுவா? என்னடா இங்க நிக்கிறீங்க? இதுதான் இடமா? ஆமா. இது சுடுகாடுடா, நம்ம இடம் இது இல்ல. இல்லம்மா, நீ வாங்கின பேப்பர்ல இதுதான் இருக்கு. ஆத்தி அத்தை, அப்போ இது சுடுகாடத்தை. இந்த இடத்தையா நீ வாங்கின? ஆமாடா. சரியா போச்சு போ. இடம் வாங்குறேன்னு ஒரு சுடுகாடை எவனோ ஒருத்தன் உன் தலையில கட்டிட்டு ஓடிட்டான். இப்படி ஏமாந்துட்டீங்களா அத்தை? என்னடா சொல்ற, இது சுடுகாடா? ஆமாமா. அட செத்த கிழவியே, இந்த சுடுகாடுக்கு போய் என் பேரை நீ எழுதலன்னு நான் எழுதிட்டு இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? வழிய விடு, வீட்டுக்கு போவோம் வாங்க. இங்க என்ன வேலை? என்ன வருமாவளே இப்படி ஆயிட்டு? போச்சா 10 லட்சமோ? சொன்னமுத்தா போச்சா? இப்படி ஏமாந்துட்டியம்மா சுடுகாட வாங்கி. அட கொல்லையில போவா, நல்லா இருப்பானா? சுடுகாடையா ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்கேன். சொந்தங்களே, மறக்காம உங்க சோட்டு கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அப்போதான் நாங்க போடுற மோர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். இது போல வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதை தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க.